வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நாடு முழுக்க +2 தேர்வுகள் தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதக்கூடிய இந்த தேர்வு என்பது ஒரு மிக முக்கியமான பொதுத் தேர்வு என்று சொல்லலாம். மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்வதனுடைய பாதையை தீர்மானிக்கக்கூடிய தேர்வாக இந்த +2 தேர்வுகள் இருக்கின்றன என்பதும் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் மருத்துவம் சார்ந்த படிப்பை தவிர மற்ற எல்லா படிப்புகளுக்குமே +2 மதிப்பெண்கள் தான் ஒரு அடிப்படையாக இருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கிற போது இது ஒரு முக்கியமான தேர்வு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த தேர்வு என்பது மாணவர்களிடம் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்வது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான கடமை என்று நான் நினைக்கிறேன். பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், இந்த +2 தேர்வை ஒட்டி +2 தேர்வுக்கு எந்த வீட்டிலெல்லாம் மாணவ மாணவிகள் தயாராகிறார்களோ அந்த வீட்டிலெல்லாம் ஏதோ ஒரு போருக்கு ஆயத்தமாவது போன்ற ஒரு பரபரப்பும் பதட்டமும் ஒரு பல வீடுகளில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த மாணவர்களை எல்லாம் தொடர்ந்து ஒரு யுத்தத்திற்கு தயார் செய்வது போன்ற ஒரு பெரிய மன நெருக்கடிக்கு ஆளாக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த தேர்வு என்பது நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு தேர்வுகளில் ஒரு தேர்வு மட்டும்தான் என்ற உணர்வு மாணவர்களிடம் இருப்பது மிக மிக முக்கியம். இன்னொன்று, நாம் இந்த மனப்பாடம் செய்து படிப்பதை காட்டிலும் அந்த துறை சார்ந்து நாம் எதை புரிந்து கொண்டு படிக்கிறோமோ அதை தெளிவாக, எந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெளிவாக தெரிகிறதோ அதை முதன்மையில் எழுதுவது, கேள்விகளை நிதானமாக படித்து புரிந்து கொள்வது, இப்படியாக பல விஷயங்கள், பல கேள்விகளுக்கு பல பகுதிகளுக்கு விடையளிக்கிற போது நேரத்தை அதற்கேற்ப பிரித்து கொள்வது என்றெல்லாம் சில எளிய பயிற்சிகளின் மூலமாக நீங்கள் தேர்வை செப்பமாக கையாள முடியும். ஒருவேளை நீங்கள் சில தேர்வுகளில் உங்களுக்கு அவ்வளவு தன்னம்பிக்கை குறைவாக இருந்தாலுமே கூட அது பல சமயங்களில் உங்களுடைய மனநிலையினுடைய ஒரு பலகீனம் காரணமாக உங்களுக்கு தெரிந்ததை கூட எழுத முடியாமல் போய்விடும். அதற்கு காரணம் இந்த தேர்வு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பதட்டம்தான். இந்த பதட்டத்தை முதலில் விட்டொழியுங்கள், தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள். ஒருவேளை ஏதேனும் 1-2 பாடங்களில் தவறிவிட்டால் கூட நாம் அதை திரும்ப எழுதி திரும்ப கல்லூரிக்கு செல்லலாம். இப்பொழுது நானெல்லாம் எடுத்துக்கொண்டால் என்னுடைய முதுகலை பட்டப்படிப்பை படிக்கிற போது எனக்கு 28 வயதாகிவிட்டது. இடையில் படிப்பு டிஸ்கண்டினியூ ஆகி திரும்ப படிக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருந்தது. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அடிப்படையில் நாம் கல்வி என்பதை எப்பொழுது வேண்டுமானாலும் கற்கலாம் என்கிற ஒரு உணர்வு நம் அனைவரிடமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த கல்வியை செப்பமாக பயில முடியும். மாறாக ஏதோ ஒரு பந்தய குதிரைகளைப் போல நாம் தொடர்ந்து பதட்டத்திலேயே இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த தேர்வுகளை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பது நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக மாறிவிடும். இந்த மன நெருக்கடி தான் பல சமயங்களில் மாணவர்களை பின்னுக்கு தள்ளுகின்றன. நாம் ஒரு எவ்வளவு உயர்ந்த மதிப்பெண்களை பெற்றாலும் உடனடியாக வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு போய்விடப் போவதில்லை. குறைவான மதிப்பெண்களை பெற்றவர்கள் எவரும் வாழ்க்கையில் பின்தங்கி விடவும் இல்லை. அதற்கடுத்து பல கட்டங்கள் இருக்கின்றன, பல படிகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் இந்த கல்வியில் நாம் ஒரு சிறப்பான சாதனையாளர்களாக விளங்க முடியும். அதனால் பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு நெருக்கடி கொடுக்காதீர்கள். அவர்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாவிட்டால் கூட அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருங்கள், தைரியம் கொடுங்கள். ஒரு தேர்வு இல்லாவிட்டால் ஒரு தேர்வு என்கிற தன்னம்பிக்கையை மாணவர்களுக்கு கொடுங்கள். அப்போதுதான் அவர்கள் இந்த சவாலை வெற்றிகரமாக கடப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, அதாவது நம்முடைய சமுதாயத்தில் பொதுவாக பெற்றோர்கள் நிச்சயித்து தான் நாம் திருமணம் செய்கின்றோம். பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணம் தான் சமூகத்தில் பொதுவாக நடக்கின்றது. பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் எவ்வளோ இருக்கின்றதோ அந்தளவுக்கு ஏமாற்றங்களும் இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். நாம் என்ன நினைக்கின்றோம், தம்பதியர்கள் என்ன நினைக்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் அடங்கி போக வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் நினைக்கின்றார்கள். நாம் அவருக்கு அடங்கி இருக்க வேண்டும், அவள் நமக்கு அடங்கி போக வேண்டும், அவர் நமக்கு அடங்கி போக வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். தன்னில்
தாம் மாற்றம், அதாவது மற்றவர்களை மாற்றுவது என்பது அரிதான காரியம், நம்மை நாம் மாற்றிக்கொள்வது என்பது எளிதான காரியம். அதாவது தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், தமிழ் மாற்றம் காண்பிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக மற்றவர்கள், நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், அதாவது தம்பதியில் ஒருவர் மற்றும் சூழ்நிலைகள், அவைகள்தான் மாற வேண்டும், மாற்றத்தை காண்பிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் அதாவது மாறிவிட்டேன், நான் என்னுடைய தம்பதிக்காக மாறிவிட்டேன், நானே என்னை மாற்றிக்கொண்டேன் என்று அவர்கள் குக்கரிக்கின்றார்கள். ஆனால் உண்மை அப்படியா என்றால் உண்மை அப்படி அல்ல. அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த உலகமே தன்னை மையமாக வைத்துக்கொண்டு தான் சுழல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது தன்னுடைய சூழ்நிலைகள், தன்னை சுற்றி உள்ளவைகள் எல்லாம் அவர்களுக்கு மாறிவிட்டோம், ஆனால் அது எனக்கு எந்த பயனும் இல்லை, எந்த உதவியும் செய்யவில்லை என்று குறை கூறுகின்றார்கள். தன்னுடைய சூழ்நிலையையும் உலகத்தையும் அவர்கள் குறை கூறுகின்றார்கள். எப்படி என்றால், நான் ஏமாந்து விட்டேன், உலகம் என்னை ஏமாற்றி விட்டது, என்னை ஏமாற்றி விட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். உலகமும் சூழ்நிலையும் யாரையும் ஏமாற்றவில்லை, நமக்கு நாமே தான் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் நேயர்களே. அதாவது பொதுவாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது சில பேர் என்ன செய்கின்றார்கள், இந்த வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் வாழ்ந்தான் ஆக வேண்டும் என்று வாழ்கின்றார்கள், வேறு வழி இல்லாமல் வாழ்கின்றார்கள். அதாவது திருமணம் பண்ணிவிட்டோமே, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று தான் இந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக வாழ வேண்டும் என்று, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று, வேறு வழியே இல்லை என்று அவர்கள் இந்த வாழ்க்கையை ஈடுபடுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுடைய திருமண வாழ்வு, மனவாழ்வு என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கின்றதா, தரமானதாக இருக்கின்றதா, சந்தோஷமாக இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்றால் சொல்வதற்கில்லை. அதாவது இதுபோல், அதாவது மன குமுறல்கள், அதாவது மன அழுத்தங்கள் வரும்பொழுது அது ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்றது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக மனிதனுக்கு பல உபாதைகள் ஏற்படுகின்றது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? முதலில் ஸ்ட்ரெஸ் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோமே, அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை, அதாவது 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த வார்த்தையை யாருக்கும் தெரியாது. ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை டிக்ஷனரியில் அதாவது இடம்பெற்றதே 17ஆம் நூற்றாண்டில் தான். அதற்கப்புறம் தான் அந்த வார்த்தைகளை பற்றி தெரிய ஆரம்பித்தது. முதலில் என்ன நினைத்தார்கள்? ஸ்ட்ரெஸ் என்பதை ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். அதாவது உடலில் காயம் ஏற்பட்டால் அது ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். நாம் சொல்கின்றோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள், உடல் காயத்தை ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள். அதே ஸ்ட்ரெயின் ஆடைகளில் பட்டோம் என்றால் என்ன? கரை, துணியெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு, மஞ்சள் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு என்று கூறுவார்கள் துணியில், ஆடைகளில். ஆகவே அது ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். உடல் காயத்திற்கும் துணியில் ஏற்படுகின்ற அந்த அழுக்கிற்கும் அந்த இதற்கும் என்ன சொன்னார்கள்? ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். ஆகவே ஸ்ட்ரெயின் என்ற வார்த்தை அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்ற, அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை வந்தது. அது டிக்ஷனரியில் 17ஆம் நூற்றாண்டு தான் அதில் ஏற்றப்பட்டது. அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்று நமக்கு தெரிய ஆரம்பித்தது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? ஸ்ட்ரெஸ் என்பது நம்மை நோக்கி ஒரு செயல் வருகின்றது, ஒரு சொல்லோ செயலோ சூழ்நிலையோ நம்ம வருகின்றது என்றால் நம் மனம் என்ன செய்கின்றது? மனம் சஞ்சலப்படுகின்றது, உடலும் விகாரமாக மாறுகின்றது. மனமும் உடலும் ஒன்றாக இணையாமல் தனித்தனியாக இயங்குகின்றது. அங்கே நாம் பதறுகின்றோம். இதுதான் ஸ்ட்ரெஸ். ஒரு அப்ரிஹென்ஷன் வருகின்றது. இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் பாசிட்டிவ் என்றும் நெகட்டிவ் என்றும் உண்டு. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? பாசிட்டிவ் என்றால், நாளை நம் வீட்டுக்கு விருந்தாளர்கள் வருகின்றார்கள், நாம் என்ன செய்வோம்? அதாவது அவர்கள் தடபடலாக நம்ம கவனிக்க வேண்டும் என்று நம்மை ரெடி பண்ணுவோம். ஒரு சந்தோஷமான ஒன்று. அங்கே நமக்கு என்னது? ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். குழந்தைகள் வருகின்ற ஊரிலிருந்து திருவிழா வருகின்றது, நாம் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் நடத்தப் போகின்றோம், ஒரு விழா நடத்தப் போகின்றோம் என்று இருக்கும் பொழுது நம்மிடம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? அதுதான் பயம், பதட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அபாயம் நம்மை நெருங்கி வரும்பொழுது நாம் விளவலத்து விடுகின்றோம். அதை நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோம். பொதுவாக ஸ்ட்ரெஸ் என்றால் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தான் சமூகம் அதை ஸ்ட்ரெஸ் என்று கூறுகிறது. பாசிட்டிவ் ஒன்று இருக்கின்றது, ஆனால் ஸ்ட்ரெஸ் என்றாலே நாம் குறிப்பிடுவது, நாம் மனதில் எண்ணுவது நெகட்டிவே தான். ஆக நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் 2 வகை இருக்கின்றது. ஒன்று அக்யூட் என்றும், இன்று கிரானிக் என்றும் இருக்கின்றது. அக்யூட் என்றால் அதாவது கொஞ்ச காலங்கள் இருக்கின்றது. இப்பொழுது இந்த கொரோனா பீரியடில் இருக்கின்ற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றதே, அதுதான் அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன நடக்கின்றது என்றால் டெத் ஆங்ஸைட்டி. இந்த மக்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கின்றது?
அந்த கொரோனா நோயை பற்றி ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி, நாம் இறந்து விடுவோமோ, நம்மை சார்ந்தவர்கள் இறந்து விடுவார்களோ, நம்முடைய சொந்த பந்தம் எல்லாம் இறந்து விடுமோ, நாம் தனித்து விடப்படுவோமோ என்று ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி, அந்த ஒரு பயம் இருந்து கொள்கிறது. தனட்டோஃபோபியா என்று சொல்லுவோம், தனட்டோஃபோபியா. ஸோ அந்த ஒரு ஃபோபியா இருக்கின்றது. அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மற்றவர்களுக்கெல்லாம் எதுவும் ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது. டெத்தை பற்றி பயம் இருக்கின்றது, நாம் இறந்து விடுவோம் என்ற பயமும் இருக்கின்றது, மற்றவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கின்றது. இதுதான் டெத் ஆங்ஸைட்டி என்று சொல்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய காம்ப்ளிகேஷன் இருக்கின்றது. இந்த டெத் ஆங்ஸைட்டியுடைய காம்ப்ளிகேஷன் என்னவென்றால், அதாவது எப்படி இருக்கிறது காம்ப்ளிகேஷன் என்று பார்த்தோம் என்றால், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ், அது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அது பல கோணங்களில் வெளிப்படுகின்றது. எப்படி என்றால், சில பேர் என்ன செய்கின்றார்கள், ஆன்மீகத்தில் இறங்கின்றார்கள், பிரேயர், அதாவது கோயிலுக்கு போகணும் என்று ஆன்மீகத்தில் இறங்கின்றார்கள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய வெளிப்பாடு தான் ஒன்று. இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள், வயலண்டாக ஆகின்றார்கள். அதாவது மற்ற கொள்ளையெடுப்பது, கொலை செய்வது போன்ற விவரங்களில் ஈடுபடுகின்றார்கள். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்றெல்லாம் இருக்கின்றது, அது வெளிப்பாடு தான். இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால், அதாவது மதுவை நாடி, மது மற்றும் போதைப் பொருட்களை நாடி ஓடுகின்றார்கள். சில பேர் தற்கொலைக்கு செல்கின்றார்கள். இது அத்தனையுமே அதனுடைய வெளிப்பாடு தான். அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான். பல கோணங்களில் அது சிதறுகின்றது. அது ஏன் அப்படி சிதறுகின்றால், அவர்கள் வாழ்ந்த விதம், அவர்கள் வளர்ந்த விதம், அவர்களுடைய உடலில் உள்ள, அதன் மூளையில் உள்ள, அதாவது ரசாயன வேதியியல் பொருள்கள் மற்றும் சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து அவர்களை பல கோணங்களில் அவர்களை மாற்றி விடுகின்றது. ஒரு ஆள் இங்கே போகிறார், ஒரு ஆள் இங்கே போகிறார், இது போல் இருக்கின்றது. இதுதான் அதனுடைய விளைவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்பது, அது தாம்பத்தியம் என்பது ஒரு ஒரு வழிகாலாக இருக்கின்றது. அதாவது அது ஒரு வடிகாலாக இருக்கின்றது. ஆகவே நாம் பார்த்தோம் என்றால், பொதுவாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது, மன அழுத்தம் இருக்கும்பொழுது தாம்பத்தியில் ஈடுபட்டோம் என்றால் அந்த ஸ்ட்ரெஸ் குறைகின்றது. நாம் அதாவது திரைப்படங்கள் பார்க்கின்றோம். ஆங்கில திரைப்படங்கள் பார்த்தோம் என்றால், அதாவது காவல்துறை அதாவது ஒரு குற்றவாளி துரத்தி கொண்டு போகிறோம். அந்த குற்றவாளி எங்கே போவார், அந்த ஹீரோயின் வீட்டில் போய் தான் இருப்பார். இருந்து தான் மறுபடியும் போவார். அங்கே அவருக்கு அங்கே ஸ்ட்ரெஸ் ரிலீவ் தேவைப்படுகின்றது. பொதுவாக காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு எங்கே அவர்கள் கணிக்கின்றார்கள் என்றால், அதாவது ஷேடோ போடுகின்றார்கள். எப்படி போடுகின்றார்கள், அவனுடைய காதலி வீட்டுக்கு வருவான், அங்கு அமைதியாக இருந்து ஒளியிலிருந்து பிடித்து விடுகிறார்கள், எப்படி வருவான் என்று. ஏனென்றால் ஸ்ட்ரெஸ் ரிலீவு அங்கே கிடைக்கின்றது. ஆகவே இதுதான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதாவது தாம்பத்தியம் உதவுகின்றது. மற்றவைகளை அடுத்த முறை பார்ப்போம். நன்றி. செப்டம்பர் 7. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன் என்கிற அந்த அந்த சூத்திரம் எப்போதுமே சரியாக இருக்குமா என்று கேட்டால், பல வேளைகளில் அது சரியாக இருக்காது. 2 செய்திகளை பற்றி நாம் பேச வேண்டும். ஒன்று, எதிரிக்கு எதிரி எல்லாம் நம்முடைய நண்பர்களா? இரண்டாவது, நாம் போகிற பாதை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, முடிவு சரியாக இருந்தால் போதுமா என்கிற 2 கேள்விகள் இருக்கின்றன. த எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் என்று அதை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். முடிவு போகிற பாதையை நியாயப்படுத்தி விடும் என்று. அது நியாயப்படுத்தி விடுமா என்கிற 2 கேள்விகள் இருக்கின்றன. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களினுடைய அரசியல் வாழ்விலிருந்து இந்த 2 கேள்விகளுக்குமான விடைகளை நாம் தேடலாம். சுபாஷ் சந்திர போஸ் மிக தெளிவாக ஒன்றை முடிவு எடுத்தார். நம் எதிரிக்கு எதிரி தான் நம்முடைய நண்பன். பிரிட்டிஷாரை அழிப்பதற்கு யார் நமக்கு உதவுகிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய நண்பர்கள் என்றுதான் அவர் ஜெர்மானிய அரசை தொடர்பு கொண்டார். அதாவது ஹிட்லரின் அரசை தொடர்பு கொண்டார். அப்போது ஹிட்லரும் ஜெர்மனியும் இத்தாலியும் ஜப்பானும் ஒரு அணியிலே இருந்தன. அந்த நாடுகளோடு அவருக்கு எப்படி தொடர்பு வந்தது? 1941 ஜனவரியிலே கல்கத்தாவிலே வீட்டு சிறையிலே இருந்த சுபாஷ் சந்திர போஸ் யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து தப்பி வெளிநாடுகளுக்கு போய்விட்டார். 2-3 மாதங்களுக்கு பிறகு அவர் ஜெர்மனியில் இருந்தார். ஆனாலும் அதற்கும் 2 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 41 ஜூன் மாதத்திலே தான் அவரால் தொடர்பு கொள்ள முடிந்தது. 1941 நவம்பரில் அவர் ஜெர்மன் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தார். இதுதான் செய்தி. ஆனால் இந்த 41ஆம் ஆண்டில் அவர் புறப்படுகிற போது ஜனவரி மாதத்தில் இருந்த நிலையும் நவம்பர் மாதத்தில் இருந்த நிலையும் முற்றிலுமாக மாறி போய்விட்டது. அது 2வது உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலம்.
இவர் கிளம்புகிற போது இருந்ததிலிருந்து என்ன பெரிய மாற்றம் என்றால் 41 ஜூனுக்கு பிறகுதான் மிக கடுமையாக சோவியத்தின் மீதும் அந்த ஹிட்லரின் ஜெர்மனி அரசு இராணுவம் போர் தொடுத்தது. எனவே நிலைமையே மாறி போயிற்று. இருந்தாலும் 41 நவம்பரில் சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தார். அப்போதுதான் முடிவாயிற்று, தனியாக இந்திய சுதந்திர இராணுவம் என்று ஒன்றும், இந்தியாவிற்கென்று ஆசாத் ஹிந்த் என்கிற ஒரு வானொலியும், சுதந்திர இந்தியா என்கிற பெயரில் ஒரு வானொலியும் அமைத்து கொள்ளவும் ஒரு படை கட்டுவதற்கும் ஜெர்மன் பின்னாலிருந்து உதவிற்று. ஜெர்மனியிலே இருந்த போர்க்கைதிகளாக இருந்த 16,000 இந்திய போர் வீரர்களிலிருந்து 4,000 பேரை எடுத்துக்கொள்வதற்கும் சுபாஷ் சந்திர போஸ் அனுமதிக்கப்பட்டார். அந்த 4,000 பேரினுடைய அணிவகுப்பிலே தான் முதலாக ஜெய்ஹிந்த் என்கிற அந்த முழக்கம் எழுப்பப்பட்டது. கொடியை பார்த்து வணக்கம் சொல்லும்போது ஜெய்ஹிந்த் என்று முழக்கம் இடுகிற பழக்கம் 41 இறுதியிலே தான் வந்தது. 1942 நம்முடைய வானொலியின் மூலம், அவர் அமைத்த அந்த வானொலி, ஆசாத் ஹிந்த் என்கிற வானொலியின் மூலமாக சுபாஷ் போஸ் பேசினார். அப்போதுதான் உலகத்திற்கு வெளிப்படையாக இந்த செய்தி வருகிறது, நான் ஜெர்மனியில் இருக்கிறேன், ஜெர்மனி அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு இருக்கிறேன், ஒரு பெரிய இராணுவத்தை, இந்திய இராணுவம் என்கிற பெயரில், ஐஎன்எஸ் என்கிற பெயரிலே ஒரு பெரிய இந்திய தேசிய இராணுவத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். எனவே அந்த இராணுவத்தின் சார்பில் பிரிட்டிஷினுடைய ஆட்சியில் இருக்கிற இந்தியாவின் மீது நாங்கள் போர் தொடுத்து இந்தியாவை சுதந்திர நாடாக ஆக்குவோம் என்று அவர் அறிவித்தது 42 பிப்ரவரி. அதுதான் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். அப்படி அறிவிக்கிற போது சுபாஷ் போஸ் ஒரு செய்தியை சொன்னார், நான் ஜெர்மனியையோ இத்தாலியையோ ஜப்பானையோ அவர்களுடைய நடவடிக்கைகளையோ முழுமையாக ஆதரிக்கிறேன் என்று பொருள் இல்லை. எனக்கு அவர்கள் நடவடிக்கைகளை பற்றி கவலை இல்லை. ஒரே ஒரு திட்டம்தான் என்னிடம் இருக்கிறது, இந்தியாவை பற்றிய ஒரு அக்கறையும், எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன் என்கிற அடிப்படையிலும் தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்று சுபாஷ் போஸ் அறிவித்தார். எனவே அந்த எதிரிக்கு எதிரி நண்பன் என்று எடுத்த முடிவு சரியா, முடிவு பாதையை நியாயப்படுத்தும் என்பதும் சரியா என்று கேட்டால், சுபாஷ் அவர்களின் அரசியல் வாழ்விலிருந்து நாம் பார்க்கிற போது இரண்டும் சரியாக அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது.